ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, பசங்களுக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் பிடிச்ச சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். இது நம்ம ஹோட்டல்ஸில் உள்ள சேம் டேஸ்ட்டு இதில் இருக்கும். ஹோட்டலில் வாங்குறது வந்து நல்லா தான் இருக்கும், ஆனால் அதில் கெமிக்கல்ஸ் கலந்துருப்பாங்க, நமக்கு அன்ஹெல்த்தியும் கூட. அதனால் நம்ம போன்லெஸ் சிக்கன் வாங்கி வச்சுருக்கோம். அதில் மசாலா பொடி, தயிர், உப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது கூட கொஞ்சம் இஞ்சும் அரைச்சி நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சா போதும். எல்லோரும் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணுறதுனால நம்ம வந்து ஒரு 20 நிமிஷம் ஊறினா போதும். இது கூட எக்ஸ்ட்ரா எதுவுமே கெமிக்கல்ஸ் கலர் பொடி கலந்துக்க வேண்டாம். இதே ஹோட்டல்ஸில் கலப்பாங்க. இந்த கருவேப்பிலை போடுறதுனால அதோட சேம் டேஸ்ட்டு, மனம் எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த மசாலா சிக்கனில் தடவி வச்சுருக்கிறது வந்து உதிராமல் அப்படியே அதில் ஒட்டி நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ டீப் ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். இதை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுனான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பவுலில் மாற்றிக்கணும். ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுக்கிடுவோம், ஏன்னா எண்ணெய் நல்லா வடிஞ்சிக்கிடுறதுக்காக. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ண போகிறோம். ஏன் கட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது இது முழுசாக இருக்கும். அதோட டேஸ்ட்டு, அந்த சிக்கனோட சாறு எதுவுமே நம்ம ஒயிட் ரைஸில் மிக்ஸ் ஆகாது. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இதில் உள்ள காரம், புளிப்பு எல்லாமே அந்த ஃப்ரைட் ரைஸில், அந்த முட்டையில், நம்ம பண்ணுற எல்லா இன்க்ரீடியன்ஸ்லேயும் மிக்ஸ் ஆகி ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இது வந்து கடைகளில் என்ன பண்ணுவாங்கன்னா, தோசைக்கல்லில் போட்டு கொத்தி எடுப்பாங்க. நமக்கு அது பண்ணுறது கஷ்டம். அதனால் நம்ம இப்படி கட் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் ஈஸியான மெத்தடும் கூட. இப்போ பேனில் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். 5 கிராம்பு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 5 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, அதுக்கப்புறம் கடல் பாசி கொஞ்சம், அப்புறம் பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுக்கிட்டாச்சு. இப்போ 4 பல்லாரி வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். 2 பச்சை மிளகா மணத்துக்காக எடுத்துக்கிட்டேன். காரம் வந்து பச்சை மிளகா கொடுக்குற அளவுக்கு நான் போடலை. இப்போ வெங்காயம் இல்லை, இப்போ ரேட்டு கூட பல்லாரி வெங்காயம் அப்படின்னா அந்த டைமில் என்ன பண்ணிங்கன்னா, இந்த கேபேஜ் இருக்குல்ல, அதை பொடிசாக நறுக்கி போட்டுக்கோங்க. இப்போ 3 முட்டை எடுக்கிறேன். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்குன்னு தான் 3 முட்டை. இதுவே நீங்கள் வெறும் எக் ஃப்ரைட் ரைஸ்னால் அப்போ ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா 5 முட்டை எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் இருக்கும், எல்லாருக்குமே அந்த எக்கு கிடைக்கும், அந்த எக்கோட பொரியல் கிடைக்கும். இப்போ உப்பு போட்டுக்கிட்டேன். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் மிளகு பொடி போட்டு வதக்கிக்கிட்டேன். வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சதை போடுறேன். ஏன் இது முதல்ல போடலை அப்படின்னா, ஆயில் வந்து டேரெக்டாக ஆயிலில் போடும்போது அந்த இஞ்சி பூண்டானது வந்து அந்த ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கூடும். நம்ம முட்டை வதக்கும்போது ஆயில் பற்றாமல் சட்டியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் முட்டைலாம் வதங்கினதுக்கு அப்புறமே நீங்கள் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. அப்புறம் சிக்கன் பீஸை கட் பண்ணி வச்சுருக்கதையும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதை நல்லா கிளறி விட்டுட்டு, நான் எப்போவுமே டொமேட்டோ சாஸ் சேர்க்க மாட்டேன். என் பசங்க இன்றைக்கி விருப்பப்பட்டு கேட்டதுனால இன்றைக்கி ஒரு டைம் மட்டும்தான் சேர்ப்பேன்னு கண்டிஷனோடு சேர்த்துருங்க. நான் எப்போவும் சோயா சாஸ், வினிகர் சேர்க்க மாட்டேன். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒன்று நம்ம ஹோமில் உள்ளதே வச்சுருக்கேன். அது நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன் லாஸ்ட்டு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். இப்போ கரண்டியை வச்சு குத்திக்கோங்க, ஏன்னா அந்த சிக்கன் பீஸ் வந்து அந்த முட்டையோட ஆனியனோட மெர்ஜ் ஆகணும். அதனால் நல்லா குத்தி விட்டுக்கிட்டேன். ரொம்ப குத்தணும் அவசியம் இல்லை. இப்போ இதுதான் அந்த ஆல்டர்னேட்டிவ் பொருள். லெமன் ஊற்றுறேன், வினிகருக்கு பதிலாக சோயா சாஸ்க்கு பதிலாக. இந்த லெமன் சிக்கனுக்கு மட்டும் ஒரு அரை லெமன் போட்டுக்கோங்க. மீதி அரை லெமனை வந்து லாஸ்ட் நம்ம வந்து ஒயிட் ரைஸ் போடும்போது ஃபினிஷிங்கில் புளிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ ஒயிட் ரைஸ்க்கு நமக்கு காரம் வேணும்ல, ஆல்ரெடி நம்ம பெப்பர் வந்து எக்குக்கு போட்டோம். இப்போ ஒயிட் ரைஸ்க்கு தனியாக பெப்பரை தூவி கிளறி விடணும். கிளறும் போது அடியில் விட்டு எடுத்து போடணும். மேலே அப்படி கிண்டிட்டிங்கன்னா சோறு குழஞ்சிரும், உதிரியாக வராது. இப்போ பெப்பரும் போட்டாச்சு. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கிளறணும், இல்லைன்னா சோறு ஒரு மாதிரி மசிஞ்சிரும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதெல்லாம் கலர் எதுவுமே சேர்க்காம ஒரிஜினல் ஆர்கானிக்கான ஃபுட்டால் செஞ்ச கலர்ஸ் தான். இப்போ நல்லா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணலாம். எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டாக இருக்குன்னு 2 டைம்ஸ் வாங்கி சாப்பிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் சிஸ்டர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.